உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்காக தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படக்கூடிய நிலையில் தற்போது அவரை அழைத்து செல்லக்கூடிய போலீஸ் வாகனம் உளுந்தூர்பேட்டையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அங்கு திமுகவினர் தரப்பில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் இளையராஜா, அந்த பகுதியில் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? திமுகவினர் அங்கு குவிந்துள்ளார்களா? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. தமிழக முதல்வரை அவதூறாக பேசியது குறித்து திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் காவல் நிலையம் 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சென்னையிலிருந்து அவரை காலையில் கைது செய்து செங்கல்பட்டு, மதுராந்தகம், விழுப்புரம் வழியாக தஞ்சைக்கு அழைத்து சென்ற போது திமுகவினர் பாதுகாப்பு வாகனத்தை அப்போது அதாவது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சி சுங்கச்சாவடியை கடக்கும் முயன்ற போது வாகனத்தை மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு பாதுகாப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அழைத்து சென்றனர். அப்போது திமுகவினரை பார்த்து சுங்கச்சாவடியில் இருந்து கையசைத்து சென்றார். மேலும் திமுகவினர் இதற்கு முன்னதாகவே சுங்கச்சாவடியில் கடந்து செல்ல முயலும் அந்த வாகனத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று திமுகவினரை கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வாகனமானது பெரம்பலூர், அரியலூர் வழியாக இன்று மாலை அதாவது தஞ்சாவூர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணைக்காக அழைத்து சென்று வருகின்றனர். மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபடுவதும் அவர்களை கைது செய்வதும் தொடர் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் போலீசாரால் பரபரப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக மதிய உணவிற்கு விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் மதிய உணவு முடித்துவிட்டு உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி வழியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அழைத்து சென்ற போது அப்போது திமுகவினர் அதாவது உளுந்தூர்பேட்டை திமுகவினர் செங்குறிச்சி சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்ற போது போலீசார் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து அவர்களை தூக்கி சென்றனர். மேலும் அந்த வழியாக வந்த பாதுகாப்பு வாகனத்தை இந்த திமுகவினர் வழிமறித்ததால் பரபரப்பும் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு திமுக எதிர்க்கட்சி தலைவரும் அதாவது திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினை தஞ்சாவூர் அழைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. வினிதா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி இளையராஜா.